வருங்கால அரசு மருந்தாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி ஃபார்மகாக்னசி, ஃபார்மசூட்டிக்ஸ், மெடிசினல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, ஹியூமன் அனட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபார்மகோதெரபெட்டிக்ஸ், ஃபார்மசி, லா அண்ட் எத்திக்ஸ் இந்த மாதிரி எம்ஆர்பி என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ ஒரு டாபிக் விடாமல் எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகுற மாதிரி நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ எம்ஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறவங்க, அது மாதிரியே வேறு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறவங்க, காலேஜஸில் படிக்கக்கூடிய அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது அவங்களோட யூனிவர்சிட்டி சிலபஸ். ஓகேவா? ஸோ இந்த சிலபஸ் பார்த்து நம்மளோட சேனலில் நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் படித்து நல்லபடியாக அதை கிளியர் பண்ணுறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். அது மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 85 to 90 மார்க்ஸுக்கு நம்ம சிலபஸை கவர் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம புதுசாக ஒரு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் ஃபார்மசி. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே எங்கள் ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் உங்களோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப மோட்டிவேஷனாக பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்பவே அது ஹாப்பியாக இருக்குது. இன்னும் அது எங்களுக்கு ரொம்பவே ஒரு என்கரேஜிங்காக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எங்களை கமெண்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணுறவங்களுக்கும் அது மாதிரியே நம்மளோட சேனலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் படித்து உங்களோட எக்ஸாம்லலாம் நல்லபடியாக நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணி எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் ஃபார்மசி. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இதெல்லாமே ரொம்பவே ஈஸியான டாபிக்ஸ் தான். ஓகேவா? ஜஸ்ட்டு நம்ம விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் போதுமானதான் இந்த மாதிரி சப்ஜெக்டை பொறுத்த அளவில். ஓகேவா? ஸோ இதில் நம்ம கவர் பண்ண போகிற அந்த டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி. ஓகேவா? அதுவும் டிஃப்ரெண்ட் கமிட்டிஸ் இன் தி ஹாஸ்பிட்டல். ஓகேவா? இந்த 2 சாப்டர்ஸும் தான் கவர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியை பொறுத்த அளவில் டெஃபினிஷன், ஸ்கோப், நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் செனேரியோ, ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ், ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் எப்படி ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்ஸ், குட் ஃபார்மசி ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஃப்ஐபி பேசல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஏஹெச்எஸ்பி, என்ஏக்யூஎஸ் கைட்லைன்ஸ், என்ஏபிஹெச் அக்ரிடேஷன். ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள். அது மாதிரி கமிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்மசி அண்ட் தெரபெட்டிக்ஸ் கமிட்டி, அதோட அப்ஜெக்டிவ், காம்போசிஷன், ஃபங்க்ஷன், அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரி, அப்புறம் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் கமிட்டி. ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இம்பார்ட்டண்டான விஷயங்களை நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவே குயிக்காக இதில் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுவே நம்மளுக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே போதுமான விஷயம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி. ஸோ ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ ஆர்கனைசேஷனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையவே ஸ்பெஷலைஸ்டு சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட் அது மாதிரியே பார்த்திங்கன்னா அது எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு டீம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த் கேர் சர்வீஸ். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொஃபஷன் என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா ப்ரிப்பேரிங், ஸ்டோரிங், காம்பவுண்டிங், டிஸ்பென்சிங் மெடிசின், அதுக்கப்புறம் மெடிக்கல் டிவைஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த மெடிசனெல்லாம் யூஸ் பண்ணி ஸோ ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலான ஃபார்மசிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவோம், பேஷண்ட்ஸுக்கு அதை எப்படி சேஃப், எஃபெக்டிவ், அதுக்கப்புறமா எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி சர்வீசஸ் பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டான என்ன மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டை ப்ரொஃபஷ்னலாக வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ ஹாஸ்பிட்டல் எப்படி நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் மெடிசினை ரைட் பேஷண்ட்டுக்கு ரைட் டைமில் ரைட் குவான்டிட்டியில் மினிமம் காஸ்ட்டில் கொடுக்கணும். ஓகேவா? அதான் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி சர்வீஸோட இன்னொரு அப்ஜெக்டிவ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்கள்லையும் ஓகேவா, ரூல்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தெரபெட்டிக் கமிட்டி ஓகேவா, இந்த மாதிரி விஷயங்களில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருக்கும். அதில் இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ஷன் ஓகேவா, ஒரு கோஆப்ரேட்டிவ், கோஆர்டினேஷன் வேறு ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட்ஸ் கூடயும் இருக்கணும்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் சென்டர், ஓகேவா, பேஷண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய சென்டர்ஸாகவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தான் அந்த ட்ரக்கை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டராகவும் இருக்கணும், ஓகேவா. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஓகேவா. ஸோ ப்ரொஃபஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பொறுத்த அளவில் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்குது. மெடிசின் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் நம்ம ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், மானிட்டரிங் ட்ரக் சார்ட்ஸ், டிஸ்சார்ஜிங் பேஷண்ட்ஸ், கீப்பிங் அப் டு டேட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பியாண்ட் தி வார்டு, ஓகேவா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா மெடிசின் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் இருக்கிற இதோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே தெரிஞ்சதான். ஏன்னா நிறைய பேர் நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம படிக்கவும் செஞ்சதை வச்சே நம்மளோட ப்ரொஃபஷன் பற்றி நமக்கு தெரியும், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு மெடிசின் மேனேஜ்மெண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா. அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ஃபார்ம் ஆஃப் மெடிக்கேஷன் சூட் ஆகும், ஓகேவா. அது மாதிரியே பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ், நர்சஸ், இன்னும் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு எல்லாமே நம்ம இது பார்த்தினா டைம்லி இன்புட் எல்லாம் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கணும், ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மெடிக்கேஷனோட எஃபெக்ட் எல்லாம் நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த இண்டிவிஜுவலுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும், ஓகேவா. இப்போ ஓரல் டேப்லெட் ஆயிருந்தால் ஓரல், ஓகேவா, இல்லைனா லிக்யூடா, அந்த மாதிரி எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த ரூட்டில் எடுத்தால் அந்த பேஷண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த நீடை கரெக்டாக சஃபிஷியண்ட்டாக நம்ம கொடுக்கணும், ஓகேவா. ஸோ இது பார்த்திங்கன்னா என்னென்னா மெடிசின் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஓகேவா. ஸோ இன்ஃபர்மேஷனாக நம்மளுக்கு ஏன்னா அந்த ட்ரக்ஸை பற்றின எல்லா டீட்டெயிலும் யாருக்கு தான் தெரிஞ்சிருக்கும், அந்த ஃபார்மசிஸ்ட்டுக்கு தான், ஓகேவா. ஸோ நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணணும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சேஃபான காம்பினேஷன் ட்ரக்ஸு, நீங்கள் இந்த ட்ரக்ஸ் எடுத்திங்கன்னா இது உங்களுக்கு சேஃபராக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ட்ரக்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பேஷண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணணும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, கரெக்டான எஃபெக்டிவாக சேஃபாக தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்ஃபர்மேஷன் யாரை தான் சொல்லிக் கொடுக்க முடியும், ஃபார்மசிஸ்ட்டு தான் பேஷண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மானிட்டரிங் ட்ரக் சார்ட்டு, ஓகேவா. ஸோ ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வேறு ஸ்டாஃப்ஸ் கூட, ஓகேவா, டாக்டர்ஸாக இருக்கட்டும், நர்சஸாக இருக்கட்டும், டயட்டிஷியன், இவங்க கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு க்ளோஸாக அவங்க கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணணும், ஓகேவா. ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ட்ரக்கை கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸில் அந்த பேஷண்ட்ஸுக்கு, ஓகேவா, இன்பேஷண்ட்டாக இருக்கும்போது நம்ம அவங்கள ட்ரக்கை கொடுத்துட்டு அவங்கள கரெக்டாக மானிட்டர் பண்ணியிருக்கணும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸுக்கு ட்ரக் கொடுத்துட்டு நம்ம மானிட்டர் பண்ணிக்கணும், ஓகேவா. கரெக்டான மெடிக்கேஷன் போகுதா, அந்த ட்ரக் எந்த அளவுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு ஆக்ட் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜிங் பேஷண்ட், ஓகேவா. ஸோ பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஃபார்மசிஸ்ட் அவங்கள ட்ராக் பண்ணணும், ஓகேவா. ஸோ அந்த பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்களா, அவங்களோட டிஸ்சார்ஜ் சம்மரி பார்க்கணும், ஓகேவா. கரெக்டாக ப்ரிஸ்கிரைபாக கொடுத்த என்னென்ன மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத அந்த டிஸ்சார்ஜ் சம்மரியில் இருக்காங்கிறதெல்லாம் நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும், ஓகேவா. கரெக்டான மெடிக்கேஷன் இருக்கா அப்படிங்கிறத, ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீப்பிங் அப் டு டேட், ஓகேவா. ஸோ அடுத்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் புது புது மெடிசின்ஸ் வந்தாலும் பழைய மெடிசின்ஸ் இருந்தாலும் எல்லாத்தோட ட்ரக்ஸ் டீட்டெயில் எல்லாமே நம்ம அப் டு டேட்டாக இருக்கணும், ஓகேவா. அதோட எலக்ட்ரானிக் டேட்டா பேஸஸ் இருக்கலாம், இல்லைனா ரிசர்ச் பேப்பர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு நம்ம நாலேஜை பார்த்திங்கன்னா ட்ரக் விஷயங்கள்லாம் ரொம்பவே அப்டேட்டடாக நம்ம வச்சுருக்கணும், ஓகேவா. அதுக்கப்புறம் பியாண்ட் தி வார்டு, ஓகேவா. வார்டை தாண்டினதுக்கப்புறமா எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க ட்ரக்கை நம்ம கரெக்டாக மானிட்டர் பண்ணணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இது தவிர, ஓகேவா, ஹாஸ்பிட்டல் செட்டப்பை தவிர நம்மளுக்கு என்ன டியூட்டி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரக்கை பர்ச்சேஸ் பண்ணுறது, மேனுஃபேக்சரிங், டிஸ்பென்சிங், குவாலிட்டி டெஸ்டிங், ஓகேவா. இந்த மாதிரி நம்ம இதை தவிர இருக்கக்கூடிய ஒர்க்குமே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா. ஒரு ட்ரக்கை பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி, மேனுஃபேக்சர்கிட்டேருந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் நமக்கு பியாண்ட் தி வார்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ், ஓகேவா. ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும்னா அட்லீஸ்ட் அவங்க எம்ஃபார்ம் இன் ஃபார்மகாலஜி படிச்சிருக்கணும், ஓகேவா. ஸோ கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்டாக இருக்கும்போது அவங்க பார்த்திங்கன்னா டிகிரி, அது மாஸ்டர் இன் கிளினிக்கல் ஃபார்மகாலஜியாக இருக்கலாம். அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் இன்சார்ஜாக இருக்கக்கூடியவங்க எம்ஃபார்ம் இன் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியாக இருப்பாங்க.
இவங்களுக்கு கூட இருந்து அசிஸ்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் முடித்தவங்க, டிஃபார்ம் முடித்தவங்களும் கூட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அசிஸ்ட் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட்டில். ஓகேவா, ஃபார்மசியில். ஸோ ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எம்ஃபார்ம் முடித்து ஃபார்மகாலஜி, ஓகேவா, அந்தந்த சர்டன் என்ன டிபார்ட்மெண்ட் இருக்காங்களோ அவங்க தான் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியோட ஹெட்டாக இருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட் ஃபார்மசி ப்ராக்டிஸ். ஓகேவா. ஸோ குட் ஃபார்மசி ப்ராக்டிஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்மசி அந்த பீப்புளுக்கு என்ன நீடு, என்ன தேவை இருக்கோ அதை புரிஞ்சு அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது. ஓகேவா. அதுதான் என்னதுன்னா குட் ஃபார்மசி ப்ராக்டிஸ். ஓகேவா. கரெக்டான சர்வீசஸை அந்த ஃபார்மசிஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல கேரோட அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும். ஓகேவா. ஸோ ஸோ அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா கரெக்டான நம்மளுக்கு இந்தியா லெவல்லையும் சரி, நேஷ்னல் லெவல்லையும் சரி, இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் சரி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் அண்ட் கைட்லைன்ஸ் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸுக்கு நம்ம கேர் பண்ணிக்கணும். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐபி பேசல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. ஸோ எஃப்ஐபி பேசல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐபின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபார்மசூட்டிக்கல் ஃபெடரேஷன். ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் கான்ஃபரன்ஸாக எங்கே நடந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியோட ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி எங்கே நடந்துச்சுன்னா இன்டர்நேஷ்னல் ஃபார்மசூட்டிக்கல் ஃபெடரேஷன் எப்போ நடந்துச்சுன்னா 68th ஆனுவல் காங்கிரஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஃபார்மசூட்டிக்கல் ஃபெடரேஷன் எப்போ நடந்துச்சுன்னா 30 and 31st ஆகஸ்ட் ஆஃப் 2008. ஓகேவா. ஸோ அங்கே தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 348 ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட் அதில் 98 நேஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே இருந்தாங்க. அந்த இடத்து பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசல். ஓகேவா. ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா எஃப்ஐபி பேசல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளோ பேர் சேர்ந்து அவங்களோட கோரிக்கைகளை வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் செட்டிங்கில் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி அப்படிங்கிறத மேக் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை ஒரு ப்ரொப்போசலை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட ப்ரொஃபஷனை இன்னும் ஒரு அடுத்த ஒரு ஃப்யூச்சர் பேஸ்டாட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஓகேவா. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐபி பேசல் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஏஹெச்எஸ்பி. ஓகேவா. ஏஹெச்எஸ்பி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு ஹெல்த் அண்ட் சேஃப்டி பிளான். ஓகேவா. ஸோ ஏஹெச்எஸ்பி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ், இல்லைன்னா இவர் எப்படி இருப்பாங்கன்னா அத்தாரிட்டியின் சர்வீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபார் சர்டன் ஸ்பெசிஃபிக் ஐட்டம்ஸ்க்கு மட்டும். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் டு என்ஏபிஹெச் அக்ரிடேஷன் அண்ட் ரோல் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் என்னென்ன. ஸோ என்ஏபிஹெச் அப்படின்னா என்னென்னா நேஷ்னல் அக்ரிடேஷன் போர்ட் ஃபார் ஹாஸ்பிட்டல்ஸ். ஓகேவா. ஸோ என்ஏபிஹெச் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஓகேவா. ஸோ எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிடேஷன் ப்ரோக்ராம் ஃபார் ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன். ஓகேவா. ஸோ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா சர்டன் இதெல்லாம் வச்சுருப்பாங்க கைட்லைன்ஸ். ஓகேவா. அதுக்கேற்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அக்ரிடேஷனை அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஓகேவா. அந்த போர்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸோட சப்போர்ட்டோடு இருப்பாங்க. இண்டஸ்ட்ரி, கன்சியூமர்ஸ், கவர்மெண்ட். ஓகேவா. அவங்களுக்கு ஃபுல் ஃபங்க்ஷனல் அட்டானமி அவங்க ஆப்ரேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அவங்க சுயேட்சையாக அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அக்ரெடிஷன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா. அதில் ரோல் ஆஃப் ஃபார்மசிஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக ரெஸ்பெக்டாக டிக்னிட்டியாக கார்டஸியாக ட்ரீட் பண்ணணும். ஓகேவா. அப்படிங்கிறத இந்த அக்ரெடிஷனில் இருக்கக்கூடிய கைட்லைனில் ரோல் ஆஃப் ஃபார்மசிஸ்ட்டு தான் இது. ஓகேவா. பேஷண்ட்ஸை ரெஸ்பெக்டாக ட்ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸ் எல்லாமே நல்லா கரெக்டாக கேராக பிளான் பண்ணி அவங்கள டிசிஷன் மேக்கிங்க்கும் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரீட் பண்ணுறது நல்ல குவாலிஃபைடு ட்ரெயின்டு ஸ்டாஃப் தான் என்ன பண்ணணும், ட்ரீட் பண்ணணும். ஓகேவா. அதுக்கப்புறமா பேஷண்ட்ஸ்கிட்ட இருந்து ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா. ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் எது இருந்தாலுமே அதை அட்ரஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பில்லிங்கில் கரெக்டான டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். ஓகே, வெளிப்படைத்தன்மை இருக்கணும். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த சர்வீசஸ் எல்லாமே கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அட்வான்ஸ் ஈவெண்ட்டும் நடக்காத மாதிரி அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக கமிட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ இதுதான் ரோல் ஆஃப் ஃபார்மசிஸ்ட்டு. ஓகேவா. எதுலன்னு பார்த்தீங்கன்னா என்ஏபிஹெச்சில். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார்மசி அண்ட் தெரப்பெட்டிக்ஸ் கமிட்டி. ஸோ ஃபார்மசி அண்ட் தெரப்பெட்டிக்ஸ் கமிட்டி ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இல்லை ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசைட்ஸ்
எந்த பேஷண்ட் ஓகேவா, எந்தெந்த ட்ரக்ஸு எந்தெந்த என்டிட்டியோட ட்ரக் ஃபார்முலரியில் இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது யார்? இந்த ஃபார்மசி அண்ட் தெரபெட்டிக்ஸ் கமிட்டி. ஓகே, ஒரு ஹாஸ்பிட்டல்லே இருப்பாங்க. இப்போ இவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கை இந்த மாதிரி டிசீஸ் இருக்கும்போது நம்ம இந்த ப்ரோட்டோகால் வச்சு இவங்களுக்கு இந்த ட்ரக்ஸை ட்ரீட் பண்ணுவோம், இதை கொடுப்போம் அப்படிங்கிறத அவங்கவுங்க ஓனாக வச்சுருப்பாங்க. என்டிட்டிஸ் அவங்களோட ட்ரக் ஃபார்முலரியாட்டு தனியாக வச்சுருப்பாங்க, ஒரு ப்ரோட்டோகால் மேக் பண்ணி. ஓகேவா? ஸோ இந்த கமிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறையவே ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? அவங்களோட ரோல் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாருமே தான் இருப்பாங்க. ப்ரிஸ்கிரைபிங், டிஸ்பென்சிங், அப்புறம் ட்ரக்ஸ் மெடிகேஷன்ஸ் எல்லாம் அட்மினிஸ்டர் பண்ணுறது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலேயே அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸும் இருப்பாங்க. கரெக்டாக மெடிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது, எவாலுவேட் பண்ணுறதுக்கும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெடிக்கல் சூப்பரிண்டென்ட், அவர் தான் பார்த்திங்கன்னா சேர்மன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீஃப் ஆஃப் ஃபார்மசி சர்வீசஸ், அவங்க செக்ரட்டரியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இன்டர்னல் மெடிசனில் ஒருத்தவங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சர்ஜரியிலேருந்து, அப்புறம் கிளினிக்கல் ஃபார்மகாலஜியில், மைக்ரோபயாலஜியில், நர்சிங், அதுக்கப்புறம் நியூட்ரிஷன். ஓகேவா? இதிலேருந்து ஒவ்வொருத்தவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவாகவும் இந்த ஃபார்மசி அண்ட் தெரபெட்டிக்ஸ் கமிட்டியில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்களோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ட்ரக் ஃபார்முலரிஸ். ஓகேவா? ஸோ கரெக்டாக ட்ரக் ஃபார்முலரியை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குது, அந்த டிசீஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், இது ரொம்ப சேஃப் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலரியை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அதை யூஸ் பண்ணி சேஃப்டி, எஃபெக்டிவ்னஸ், அஃபோர்டபிலிட்டியாக அந்த ஃபார்முலரி பிரின்சிபலை மேக் பண்ணி ஃபங்க்ஷனிங் பண்ணுறது தான் இந்த கமிட்டியோட வேலை. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக ட்ரக் ஃபார்முலரிஸும் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் மெடிக்கேர் ஃபார்முலரி, ஸ்டேட் ப்ரோக்ராம் ஃபார்முலரி, இதெல்லாம் வேறு தனித்தனியாக கொடுக்கக்கூடியது. ஓகேவா? ஜென்ரலாக இருக்கக்கூடியது அவங்கவுங்க ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க ஓவர் சைட்டாக அது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா வாட்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபார்மசி ரிலேட்டட் மெடிக்கல் பாலிசிஸை மெயின்டைன் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி, எஃபெக்டிவ்னஸ் அண்ட் அஃபோர்டபிலிட்டி ஆஃப் மெடிக்கேஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் மெயின்டைன் ஃபார்முலரி பிரின்சிபிள். ஓகேவா? அந்த ஃபார்முலரி பிரின்சிபிளை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அந்த ட்ரக் ஃபார்முலரிஸை எப்படி மேனேஜ் பண்ணுறதையும் பார்த்திங்கன்னா இவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலரியிலேயே நியூ ட்ரக்ஸை ரிவ்யூ பண்ணுறது, ட்ரக் கிளாஸஸ், நியூ கிளினிக்கல் இண்டிகேஷன்ஸ், யூசஸ் இருக்கா, அதுக்கப்புறம் எதாவது அட்வான்டேஜஸ் இருக்கா, நியூ கெமிக்கல் என்டிட்டிஸ், அதுக்கப்புறம் நியூ சேஃப்டி இன்ஃபர்மேஷன் எது இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலரியில் இவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரக் ஃபார்முலரிஸை ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவது பார்த்திங்கன்னா இது எல்லாமே ரிவ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனலைஸ் சயின்டிஃபிக், கிளினிக் அண்ட் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன்ஸையுமே என்ன பண்ணுவாங்கன்னா அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இவங்களோட ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரி. ஓகேவா? ஸோ ஹாஸ்பிட்டல் இது வரைக்கும் பார்த்த ஃபார்முலரி பார்த்திங்கன்னா காமனானது. ஓகேவா? ஹாஸ்பிட்டல் செட்டப்லேயே அவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு செட் ஆஃப் ஃபார்முலரி வச்சுருப்பாங்க. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரிங்கிறது தனியாக செப்பரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். என்னதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரி. ஓகேவா? ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரியை பொறுத்த அளவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்தியாவிலே இருக்குது. ஓகேவா? இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிவிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரிங்கிறதுல எல்லா ட்ரக்ஸும் இருக்கும் ப்ரோட்டோகாலோட. ஓகேவா? இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் இந்த லிஸ்ட்டில் இருக்கும். இதெல்லாம் கொடுத்து கிளியர் ஆகலைன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரக் ட்ரை பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க, ரிவைஸ்டு கம்பைலேஷன் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் டோசேஜ் ஏஜென்ட் அண்ட் தேர் ஃபார்ம்ஸ். ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட்ஸ் தி கரண்ட் கிளினிக்கல் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் ஸ்டாஃப். ஓகேவா? ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மெடிக்கல் ஸ்டாஃப் ஓகே ஸோ இந்த டிசீஸ்க்கு இந்த ட்ரக்கை கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஜட்ஜ் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மெடிக்கல் ஃபார்முலரி சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்க ஹாஸ்பிட்டல், நம்ம ஃபார்மசிஸ்ட், அது மாதிரி பார்த்திங்கன்னா தெரபெட்டிக் கமிட்டி, இவங்க எல்லாருக்கூடையும் ஹெல்ப்போட சேர்ந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எவாலுவேட் பண்ணி ஒரு மெடிக்கல் ஏஜெண்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஓகேவா? அதோட கரெக்டான ஒரு டோசேஜ் ஃபார்மாக அந்த பேஷண்ட்டோட கேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதனால் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது அந்த ட்ரக்கை ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு, ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, டிஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கு, அட்மினிஸ்ட்ரேட், ஓகேவா, எந்த பிராண்ட் நேமில் கொடுக்கலாம், ஓகேவா,
ஸோ சில ட்ரக்கு பார்த்தீங்கன்னா வேறு நேம்ஸ் இருக்கும். ஸோ இந்த ட்ரக்கு இந்த பிராண்ட் நேமில் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடியவங்களே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, முடிவு பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரோட்டோக்கால் க்ரியேட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை டெவலப் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஐடென்டிஃபை தி காமன் டிசீஸ். ஓகேவா? ஒரு ஹாஸ்பிட்டலை பொறுத்தளவில் காமனாக என்ன டிசீஸ்க்கு ட்ரீட் பண்ணுறாங்க அதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த டிசீஸ்க்கு அப்ராப்ரியேட்டான ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட் லைன் ட்ரக்ஸ்ன்னு படிக்கிறோம்ல, அது மாதிரி இப்போ இந்த டிசீஸ்க்கு இதை ஃபஸ்ட் சாய்ஸாக ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கலாம் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸை யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி இருக்கும். ஓகேவா? அந்த கமிட்டியில் இந்த ட்ரக்ஸை பற்றின விஷயங்களை கொண்டு வருவாங்க. ஓகேவா? அதை கொண்டு வந்துட்டு தான் என்ன ட்ரக்குங்கிறத முடிவே பண்ணுவாங்க, ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஆல்டர்னேட்டிவ் மெத்தடாக என்னவும் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம WHO பார்த்தீங்கன்னா WHO மாடல் லிஸ்ட் ஆஃப் எசென்சியல் மெடிசின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதை ரிவ்யூ பண்ணியும் என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு தேவையான ட்ரக்ஸோ ட்ரீட்மெண்ட்டையோ கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ட்ரக்கை சூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, கூடவே பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் சேர்க்கணும். அது மாதிரி சில ட்ரக்ஸை ஸ்பெசிஃபிக்கான ட்ரக்கை ஹேண்டில் பண்ண தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாமே சேர்த்து தான் இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் யூஸ் பண்ணிக்கணும். அதை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிராஃப்ட் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனுப்பி வைப்பாங்க. ஓகேவா? ஸோ டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் ஆட்சேபனை இல்லை ஏதாச்சும் கமெண்ட்ஸ் பண்ணணுன்னு இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் அண்ட் தெரப்பட்டிக் கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கமெண்ட்ஸ் இந்த விஷயங்களெல்லாம் டீலிபரேட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்சர் கொடுப்பாங்க, ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எவிடன்ஸ் பேஸ்டு ரிவ்யூவை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? பாசிபிளாக இருக்கும்போது ரிவ்யூ பண்ணிவிட்டு தான் லாஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபைனல் லிஸ்ட்டையே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தெரப்பட்டிக் கமிட்டி. ஓகேவா? ஸோ லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மோனோகிராஃப் ஒரு ட்ரக்கோட மோனோகிராஃபும் ப்ரிப்பேர் பண்ணணும். கூடவே பார்த்தீங்கன்னா அதுலேயே அன்பயாஸ்டு இன்ஃபர்மேஷனும் அதை பற்றி இருக்கணும். ஓகேவா? ட்ரக்கை பற்றி. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரியோட யூஸ் என்ன? ஓகேவா? ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டோக்காலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரியை நல்லா கரெக்டாக நம்மளோட இப்போ இந்தியாவை பொறுத்தளவு நம்மளுக்கு ஒன்று ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதை பொறுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத ட்ரக்ஸு நம்மளோட ஒரே நோக்கமே என்ன தான், கரெக்டான மெடிசினை கரெக்டான பேஷண்ட்டுக்கு மினிமம் காஸ்ட்டில் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ எந்த ஒரு விதத்துலேயும் ஏதாவது ஒரு ப்ரைவேட் ட்ரக் ஃபார்முலரியை ஃபேவர் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகேவா? அது மாதிரியே பார்த்திங்கன்னா இது சில ஹாஸ்பிட்டல்ஸில் சில ட்ரக்ஸை மட்டுமே ப்ரொமோட் பண்ணி ப்ரிஸ்கிரைப் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த பாசிபிலிட்டியை இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரி ப்ரிப்பேர் பண்ணுறது மூலயமா பார்த்தீங்கன்னா நிறையவே ஐடியாஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனாக கிடைக்கும். ஓகேவா? அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நல்லா இன்க்ரீஸ் பண்ணி அதோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர அப்டேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரி. ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்ஸுக்கு நல்ல ஒரு கேரை கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரியோட யூஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் கமிட்டி. ஓகேவா? ஸோ இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் கமிட்டின்னா பார்த்தீங்கன்னா இதுலேயும் வேரியஸ் டிசிப்ளின்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்களோட வேலை என்னென்னு அந்த ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியில் இருந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் இருந்து இதில் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிஷியன்ஸ், நர்சிங் ஸ்டாஃப், அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ப்ராக்டிஷனர்ஸ், அப்புறம் குவாலிட்டி அஷூரன்ஸ் பர்சனல், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பர்சனல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி, சர்ஜரி, சென்ட்ரல் ஸ்டெர்லைசேஷன், என்விரான்மெண்டல் சர்வீசஸ், இந்த மாதிரி விஷயங்களில் இருந்தெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? இந்த கமிட்டியில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி. ஓகேவா? ஸோ இதில் எதை யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி கமிட்டி அண்ட் இன்ஃபெக்ஷன் கமிட்டி கண்ட்ரோலோட என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா
பேஷண்ட் அண்ட் எம்ப்ளாயியோட ரிஸ்க்கை என்ன பண்ணுவாங்கன்னா மினிமைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் பேஷண்ட்டு மட்டும் இன்வால்வ் ஆகல, அங்கே ஒர்க் பண்ணுற அந்த எம்ப்ளாயும் என்ன பண்ணுறாங்க, சஃபர் ஆவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் கமிட்டி இருக்கிறனால இந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி சேஃப்டி மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் கமிட்டி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்காங்கிறது பேஷண்ட்ஸுக்கு தெரியாது. ஓகேவா? ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டோட கேர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கமிட்டியோட ஒரு இன்வால்வ்மெண்ட் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸ்லேயுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் ஃபார்மசியோட அந்த ஸ்டார்டிங்கில் இன்ட்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப ஜென்ரலான விஷயங்கள் தான். ஜஸ்ட்டு சில விஷயங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பேசல் ஸ்டேட்மெண்ட், NABH இந்த மாதிரி அதோட அப்ரிவேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அது என்ன விஷயம், அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரினா என்ன, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் ஜஸ்ட்டு தெரிஞ்சிருந்தால் போதுமானது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரை நீங்கள் இதிலே படித்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் சொன்னோம், இது ரொம்பவே ஜென்ரலான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. இதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னும் 2 சப்ஜெக்ட் இருக்குது. இது எல்லாமே ஜென்ரலான சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? அதனால தான் நம்ம இதை லாஸ்ட்டில் டீச் பண்ணிகிட்ருக்கோம். இம்பார்ட்டண்ட்டு ஆன சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எல்லா சாப்டர்ஸுமே ஃபினிஷ் பண்ணி நம்மளோட சேனலில் தனித்தனி ப்ளேலிஸ்ட்டாக போட்டிருக்கோம். ஸோ எக்ஸாம் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இனி இந்த கேஸ் முடிஞ்சு வரும்போது கண்டிப்பாக எக்ஸாம் வரும். அதனால் டைம் இன்னும் இருக்குது. ஓகேவா? ஸோ படிக்கிறவங்க கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருங்க. அதுமாதிரி புதுசாக படிக்கிறவங்களும் இனிமேல் டைம் இல்லை. அதுமாதிரி இப்போ முடித்த ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் மறுபடியும் ரீஓப்பன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அதனால் யாருமே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்ல ஒரு செக்யூர்டான ஜாபுக்காக கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க. அப்போ தான் நல்ல ஸ்கோர் பண்ணி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட வீடியோஸ் எப்படி இருக்குது, நம்மளோட சேனல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபீட்பேக்காக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரியே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரக்ட் மெசேஜஸாகவும் சென்ட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.